கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இறை வார்த்தை வழியாக நம்மோடு கூட பேசுகிற நேரம். அந்த வார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறதாக, நல்வாழ்வு அளிக்கிறதாக, நலம் தருவதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு கூட நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இறைவசன வார்த்தை மேல் ஆவலுள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் மிக சந்தோஷப்படுகிறார். எல்லா மக்களும் வருவதில்லை, ஆனாலும் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். இந்த மாதா தொலைக்காட்சியிலே இந்த செய்திகளை கேட்ட அநேக சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அவர் சொல்லுவது, நாங்கள் இறை செய்தியை நாங்கள் தவறாமல் பார்க்கிறோம், மிக பயனுள்ளதாக இருக்கிறது, ஆழமான இறைவசன வார்த்தையெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம், படிக்கிறோம், ஒரு புதிய அனுபவத்துக்குள் போய் கொண்டிருக்கிறதெல்லாம் பல விதத்திலே அவர் சொல்வார்கள். எனக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி. தகுதியில்லாத என்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னை பாராட்டுவது என்னை அல்ல, அவரைத்தான். துதிகான மகிமை எல்லாம் அவருக்குத்தான். நீங்கள் இந்த இறைசெய்தியை பார்க்கிறீர்கள், உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்திலே உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்வது, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இதன் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக ஜெபியுங்கள். இன்னும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை தூய ஆவிக்குள் உணர்ந்து நான் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெயிக்கிற ஒவ்வொரு நிலையிலும் என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்பொழுது என் நற்செய்தி பணிகளில் ஒரு பங்காளராக இருப்பீர்கள். பிலிப்பியரிலே 4ஆம் அதிகாரம் அவர் சொல்லுவார், இன்றைக்கு அவர் என்னோடு கூட நற்செய்தி பணிகளை போராடினார்கள், எனவே அவருடைய பெயர்கள் வாழ்வோர் நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்வார். பிலிப்பியர் 4:3 புனித பவுல் சொல்வார், அவர்கள் என்னோடு கூட நற்செய்தி பணியிலே போராடினார்கள் என்று. போராடினார்கள். நீங்கள் ஜெபிப்பதிலும் அந்த ஊழியத்தை காணிக்கையால் தாங்கி வருகிற பொழுது நற்செய்தி பணிக்காக போராடுகளாக இருப்பீர்கள். உங்களுடைய பெயர் வாழ்வோர் நூலிலே ஆண்டவர் மேலே ஒரு நூல் வைத்திருக்கிறார். அந்த நூலிலே உங்களுடைய பெயர் எழுதப்படும். அந்த நூலில் யாருடைய பெயர் எழுதப்படுகிறதோ அவர்களே விண்ணகத்துக்கு செல்வார்கள் என்று திருவெளிப்பாட்டில் 21-27 சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருத்திலுமே காரியங்களிலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. எனவே நீங்கள் ஊழியத்துக்காக செவியுங்கள். ஆண்டவர் உங்களை உணர்த்துவாராண்டால் இந்த உங்களுடைய காணிக்கினாலே தாங்குங்கள். நாம் இந்த வேளையிலே ஆண்டவர் தருகிற செய்தியை நாம் கேட்கலாம். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக ஆண்டவர் பெரும் மாபெரும் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். மார்க்கிலே நாம் பார்க்கும் பொழுது 16-20 படியாக செய்தி கொடுக்கிற வேளையிலே அற்புதங்களும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக சகோதர சகோதரிகள் தொலைபேசி சொல்வார்கள், பிரதர் நீங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு தலைவலிலாம் நீங்கிடுச்சு பிரதர், எனக்கு உடம்புள்ள சுகம் காய்ச்சல் போடுச்சு பிரதர், என்னால் உட்கார முடியாமல் இருந்து நல்லா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். பல விதத்தில் அவர் சொல்வதை நான் கேட்கிற பொழுது நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பேன். இந்த நாட்களில் அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார், வார்த்தையில செய்து கொண்டிருக்கிறார்.
ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னோடு சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் கடிதம் எழுதுவீர்கள் என்றால் அந்த தேவ ஒளி ஒளிங்கிற புத்தகத்திலே நாம் போட்டு அது அநேகருக்கு கொடுக்கலாம். ஏற்றால இப்போ தேவ ஒளி புத்தகம் 8000 புக்குக்கு அதிகமான புத்தகங்கள் வெளியிட சென்று கொண்டிருக்கிறது. சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு இலவசமாக அந்த புத்தகம் சென்று கொண்டிருக்கு. அந்த 8000 மக்களும் அந்த செய்தியை, உங்களுக்கு கடவுள் செய்த காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்வீர்களா? செய்யுங்கள். எல்லா துதிகன மகிமையெல்லாம், எல்லா புகழ்ச்சியும் மகிமையும் எல்லாம் அவருக்கே. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் ஒப்பு கிடைக்கலாம். ஏனால் உயிருள்ள கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அது உள்ளத்தில் கொண்டு வருகிற பொழுது, உடலிலே, உள்ளத்திலே, எண்ணங்களிலே, பிரச்சனையிலே, போராட்டங்களிலே ஒரு அற்புதத்தை ஆரம்பிக்கத்தான். ஜெபிப்போம், ஒப்பு கிடைக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவரே, நிச்சயம் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தையை உறுதிப்படுத்தும் என்று. ஆம் ஆண்டவரே, இப்பொழுது நற்செய்தி அறிவிக்கின்ற வேளையிலே அடியனை என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை தூய ஆவிக்குள் நான் கொடுக்க என்னை கிருபை செய்யும். அந்த வார்த்தைகளை கேட்கிற, உம்முடைய அன்பான இறை வசன வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களின் மத்தியிலே இருக்கட்டும். நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவர் உடன் இருந்து பார்க்கிறோமே, உடன் இருப்பீராக. செய்தியை கேட்கிற பொழுது உடன் இருப்பீராக. அரும் அடையாளங்களால் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய மக்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும். உம்முடைய மகிமை வெளிப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இப்ப தூய ஆவியானவர் உணர்த்த ஒரு செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொன்னார் தெரியுங்களா? மனமகிழ்ச்சி என்று ஒரு செய்தியை கொடுன்னு சொன்னார். மனமகிழ்ச்சி என்ற செய்தி கொடுக்க சொன்னார். இந்த மனமகிழ்ச்சி என்ற செய்தி என்று பார்க்கிற பொழுது, மகிழ்ச்சியாயிருங்கள் ஒரு செய்தி நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் செல் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் செல்லில் அந்த யூடியூப் போட்டு பார்த்தீங்கன்னாக்க அதில் கொடுத்துருப்பேன், பார்க்கலாம். அந்த டிவியில் கொடுக்குற செய்தியெல்லாம் கூட அந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கொடுத்துருக்கிறேன், போட சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். யூடியூப்பில் பார்க்கும்போது யூடியூப்பில் போட்டு டிவைன் லைட் மினிஸ்ட்ரி, யூடியூப்பில் டிவைன் லைட் மினிஸ்ட்ரி போடுங்க. இல்லைனாக்க பிரதர் செல்வநாதன் போட்டாக்க அந்த நான் போடுகிற செய்தியெல்லாம் வந்து இருக்கும். அதில் மகிழ்ச்சியாக இருங்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அந்த செய்தியினுடைய நிலை வேறு. இப்போ தூயன் உணர்த்துகிற செய்தி வேற இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். அது அதுக்கு அது சொன்ன மாதிரி தொண்டு வர முடியாது, பார்க்கலாம். மன மகிழ்ச்சியாக இருங்கிற செய்தியை இந்த மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிற பொழுது என் அனுபவிக்குள்ளே ஏன் இப்படி ஆர்டர் சொன்னார்னு எனக்கு பார்க்கும்போது தோணுது. இன்னைக்கு மக்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் அவருடைய கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை தான். தொலைபேசியில் பேசுகிற பொழுதெல்லாம் பேசுவார்கள், பிரதர் ஜமனு, பிரதர் ஃபாதர் ஜமனுங்க, இப்படிதான் வழக்க அழுதுகிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டு இருப்பார்கள். ஏன் அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க ஆடி பாடி திருச்சி சமாசமா இருக்கணும். அதுதான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். ஏதாவது பிள்ளைகளில் 3-4 பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிள்ளையாவது அமைதியா உட்காந்துக்கிட்டு அப்படி சோர்வா வாட்டம் முகத்தை வாட்டமாக கூட்டிருந்தா அப்பா உடனே, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, என்னாச்சு உனக்கு, உடம்பு சுகம் இல்லையா, என்ன யாரா திட்டினாங்களா, அடிச்சாங்களா அப்படின்ட்டு அப்பா பெற்றோர்கள் அப்படி கேட்பார்கள். நாம எல்லாம் பார்க்கறதான், கேட்கறதான், அனுபவிக்கிறதான் இல்லைங்களா? பார்க்கிறோம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வாட்டமா இருந்தாவே, மகவாட்டமா இருந்தா விசாரிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கின அந்த ஆண்டவர், தாயினு மேலான அன்பு வைத்திருக்கிற அந்த ஆண்டவர், நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது அமைதியா இருப்பாரா? அவர் இப்பொழுது கேட்குது அதுதான். ஏன் இருக்கு மன மகிழ்ச்சியா இருங்கள் என்ற ஒரு செய்தி அவர் கொடுக்க சொன்னார். ஏன் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நாம் அந்த
பழமொழி கேட்கிறோம். வாய் விட்டு திரித்தால் நோய் விட்டு போயிடும் சொல்லுவார்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வார்த்தை எனக்கு கேட்டு மனசுல வந்தது. அது இப்போ காட்டுறதையான சொல்றான்றாரு. வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு எப்படி சிரிக்க முடியும்? இங்க மனசுல 1008 கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை இந்த உள்ளத்தில் இருக்கும் பொழுது எப்படி வாய் விட்டு சிரிக்க முடியும்? குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து பலவிதமான கவலை இங்கே பிரச்சனை அமைத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி வாய் விட்டு சிரிக்க முடியும்? சிரிக்கவே முடியாது இல்லைங்களா? இந்த கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் சொல்வார், இன்றைக்கு எல்லாம் என்கிட்ட போட்டுடு, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. இந்த தான் நமக்கு அவர் பைபிள்ல சொல்லிக் கொடுக்கிறது. அனைவா அந்த மகிழ்ச்சியா இருக்கிற செய்தியில கொடுத்திருக்கிறேன். பார்க்கணும் பிரியமார்களே, நான் மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பழமொழியா, இந்த பழமொழி இந்த உலகத்தின் பழமொழி சொல்லுகிற பொழுது பைபிள்ல பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி தான் நீதிமொழி சொல்வார்கள். பழமொழி தான் நீதிமொழி என்ற நிலையில வந்திருக்கிறது. அந்த நீதிமொழி புத்தகத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா பயங்கரமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. எடுக்கலாம் உணர்த்துறது என்னன்னு சொல்றணும். எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறீங்க, எல்லாம் எழுதுங்க, குறிச்சு வைங்க. குறிச்சு வைக்கிறதுன்னு இருக்கும்ல, இந்த வார்த்தையை நீங்க கடைப்பிடிங்க. கடைப்பிடிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். யார் யார் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக அர்ப்பணிச்சு கொண்டு வாங்க. பைபிள் எடுக்கலாம். நீதிமொழி புத்தகம் எடுங்க. நீதிமொழி புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 22வது வசனம், 17ல 22வது வசனம் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. நான் முன்ன சொன்ன அதே கருத்து இப்போ வந்துட்டு பாரு. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து சொல்லப்பட்டிருக்கு. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போயுன்ற வார்த்தைக்கு, அந்த பழமொழிக்கும் இங்க பைபிள்ல வருகிற நீதிமொழி வார்த்தைக்கும் அருமையாக சேர்ந்திருக்கு பாருங்க. இன்றைக்கு மகிழ்வார்ந்த உள்ளம், மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்மீது ஆண்டவர் எவ்வளவு அக்கறை கொண்டு அந்த அன்பு தெய்வம் சொல்றாங்க, மகனே மகளே நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீ மகிழ்ச்சியா இருக்கிறது தான் எனக்கு திருப்தி, எனக்கு நிறைவுன்னு சொல்லி கொடுக்கிறார். நீ பார்க்க அதே நீதிமொழி புத்தகத்தில் நீ பார்க்கிற பொழுது இன்னொரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது 15ஆம் அதிகாரம் எடுங்க. 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை படிக்கணும். 13வது வசனம் அதுல முன்னிட்டு படிச்சு பாருங்க. அதுல ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அகமகிழ்ச்சியால் முகம் மலரும். முகம் மலரும். இந்த வார்த்தை பாருங்க எப்படி சொல்ற. அகமகிழ்ச்சியால் முகம் மலரும். இன்னைக்கு பார்த்தனா அநேகருடைய முகங்கள் எல்லாம் வருத்தம். நம்ம என்ன சொன்ன இல்லையா, அப்பா ஒரு முகத்தை, பிள்ளைங்களை முகத்தை பார்க்க வருத்தத்தோடு இருந்துச்சுனாக்க பார்க்குறான்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய முகமெல்லாம் வருத்தத்தோடு தான் இருக்கிறது. அப்படியாக அப்படியே பெருமிச்சுட்டு இருக்கிற பார்க்கிறோம். அப்போ இந்த கேள்விக்கு எப்படி இருக்குன்றது மகிழ்ச்சியா இருக்கிறது காக்கணும். நீ பிரதர் இப்படி சொல்றீங்க, நீ மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நான் மகிழ்ச்சி தான் இருக்கிறேன். என்னைக்கு இந்த பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேனோ அப்போ ஆணுடைய வசன வார்த்தையில சொல்லி 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 என்னை அப்படி கொண்டு வந்துடுது. ஒரு கவலையும் படுறதில்ல. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதுக்காக பற்றி பிரச்சனை நான் கவலைப்படுறதே இல்லை. அது மாத்திரமல்ல ஊழியத்தை கூட நான் கவலைப்படுறதே கிடையாது. அதான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க அழைச்சது. இன்னைக்கு பொருளாதார தேவை எத்தனையோ உண்டு, ஆனா கூட நான் கவலைப்படுறது இல்லை. ஃபாதர்ஸ் எல்லாம் சில ஃபாதர்ஸ் கேட்பாங்க, எப்படி வருது அந்த ஊழியத்தை கேட்பாங்க, எப்படி சந்தோஷமா இருக்குன்னு. அவருதக உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானரே எஜமானரே எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? கொஞ்சம் கூட கவலைப்படுறது. ஆனால் ஆண்டு சமூகத்தில் அழுவேன். எதற்காக?
எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக அழுவேன். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அழுவேன் தவிர என்னுடைய மலையிலே கவலை இல்லை. எனவே பார்க்கிறோம், அகமகிழ்ச்சியால் முகம் வளரும் என்று பார்க்கிறோம். நீதிமொழி பத்தி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழி பத்தி பார்க்கும் பொழுது எனக்கு தூயார் உணர்த்துறாரு. கத்தோலிக்க பைபிள்ல சீராக் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த பயங்கரமான ஒரு கருத்தா இருக்கும். சீராக் என்கிற ஒரு புத்தகம் இருக்கும், ஞாபகம் வருகிறது. 30ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. 30ஆம் அதிகாரத்துல 21 25 வசனத்தை ஒரு தலைப்பு போட்டிருப்பாருங்க. தலைப்பு என்ன இருக்கு பாருங்க, மகிழ்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கும். தலைப்பு மகிழ்ச்சின்னு ஒரு இட்டி போட்டோம். எடுக்கும் போகின்றிருக்கு. இங்க நாங்க வசனம் படிக்க அங்க வார்த்தை வருது. சீராக்கு புத்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 21 25 தலைப்படினா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சின்ற அந்த கருத்தை ஒவ்வொரு வசந்தம் அப்படி படிக்க என்ன அருமையான கருத்து இருக்குங்களா? அருமையான கருத்து இருக்கும். அந்த 21ஆம் அதிகாரத்துல அந்த 30ஆம் அதிகாரத்துல 21 5 25 வசனம் அப்படி படிங்க. சரி, படிங்க, அப்பவும் படிங்க. இப்போ அந்த 22ஆம் வசனத்தை படிக்கலாம். 22ஆம் வசனம் படிக்கலாம். 22 உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளர செய்கிறது. பாருங்க, உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது. உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது. அக மகிழ்வே மனிதரின் வாழ்நாளை வளர செய்கின்றது. என் நாட்கள் இதெல்லாம் இதை சொல்ற போதே நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல அந்த காலத்துல அப்பா அம்மா அவங்கள ஒரு கவலையும் பட மாட்டாங்க. கோயிலுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா வாரத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்துட்டு பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கவலை இருக்கு. அவங்க எல்லாம் அதிகமான வாழ்நாட்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்க்கணும், வீணான கவலை, அந்த கவலை இந்த கவலை எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லப்பட்டு வாழ்நாள் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம பார்க்கிறோம், அனுப்பிச்சுட்டு இருக்கு. சரி, விடுங்க. சரி, இப்போ நான் கொடுக்கிறது அந்த சீராக அப்படியே வந்து படிச்சுட்டேன். இப்போ கடவுள் தூயான உணர்த்துறது 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 16 17 18 16 17 18 3 வசனங்களுமே ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கும். ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். 16 17 18 1 தெசலோனிக்கர் 5 16 17 18 அது அந்த 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனம் படிங்க. 11 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். 16ஆம் வசனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க சொல்லிச்சு. அடுத்த வசனம் இடைவிடாம ஜெபமே நன்றி சொல்லணும். அடுத்தது 18ஆவது வசனம் படிங்க. அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு டச் ஆகட்டும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 18ஆவது வசனம், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. திருவுளம் எதுவே? என்ன திருவுளம்? நாம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் கடவுளுடைய திருவுளம். பிதாவாகிய தேவனுடைய திருவுளம் என்ன? நாம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும் என்பது தான் பிரியமானவர்களே. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க விடணும். நான் இந்த மகிழ்ச்சி கொண்டு போகுது திருவுளம், கடவுளுடைய திருவுளம் சொல்கிறது. என்ன கடவுளுடைய திருவுளம் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த திருவுளம் எப்படி வருகிறது, அவருடைய சித்தம் திருவுளம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது தயவு செய்து ரோமர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அந்த தெய்வத்தினுடைய திருவுளம் சித்தமாய் கடந்து போறதா இருக்கிறது. எடுக்கலாம், படிக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கி உள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. நமக்கு தருகிறவர் கடவுளே. இன்னைக்கு என் அன்புக்குரிய சகோதரமே நம்முடைய வாழ்க்கையில ஏன் இருக்கு பாருங்க. அவர் வைத்திருக்கிற காரியெல்லாம் நமக்கு கிறிஸ்து இயேசு வழியாக கொண்டு வருகிற காரியம்தான். அதான் முன்ன படிச்ச வசனத்தை இந்த வசனம் கொண்டு வராங்க. அந்த அன்றைக்கு அவருடைய அதற்கு கிறிஸ்து இயேசு வழியாய் நாம் கடவுளோடு கூட உறவு ஒப்புரவு பிரிஞ்சு போயிருக்க பாவத்தை பிரிஞ்சு போயிருந்தோம். இப்ப டச்சிங் உறவு கூறும்படி எடுக்கின்றோம்.
இந்த மகிழ்ச்சி அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்தா வசனத்தை ஒவ்வொன்றும் எடுக்க சிந்தித்துனா பயங்கரமா இருக்கும். பயங்கரமான அந்த மீட்பின் மகிழ்ச்சி, அது மீட்பின் மகிழ்ச்சி. அந்த ஆண்டவர் கொடுக்கிற மீட்சியும் மகிழ்ச்சியா இருக்கணும் பிரியமார்களே. என்னைக்கு நான் இந்த எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன். என் நண்பர் கூட அப்படிதான். அவர் எப்போ வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம். இப்போ ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிறது பார்க்கலாம். இதுதான் உறவு. இந்த உறவு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமார்களே, எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும் போல் இருக்கு. ஆனா கூட நேரம் குறைய போயிட்டே இருக்குது. அதனால கொஞ்சம் இருக்கு பார்க்கணும். பிரியமார்களே, இன்று நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசு வழியாக பாவ மன்னிப்பு பெற்று அவரோடு கூட ஒப்புரவு ஆகி அவரோடு கூட இணைந்து மகிழ்கின்ற ஒரு உறவு. அப்பா தந்தா என்று சொல்லி மகிழ்கின்ற மகிழ்வு. இந்த மகிழ்ச்சி கிடைக்கணும். மீட்பின் மகிழ்ச்சி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். அருமையான பாட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி பாடுகிட்டு இல்லைங்களான்ட்டுக்கு சொல்லிட்டு சரி. இந்த மகிழ்ச்சியின் காரியங்களை நான் பார்க்கிற பொழுது நிறைய சொல்லணுக்கு. அதன் மகிழ்ச்சி காரியங்களை நான் தயவுசெய்து ஒரே ஒரு கருத்தோடு கூட நான் இந்த கடவுளுடைய மகிழ்ச்சி எப்படி வேணும்னுக்க கடவுளுடைய வார்த்தை வழியாக, அடுத்து தூய ஆவி வழியாக. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது தூய ஆவிலே கடந்து அவருக்குடைய இயல்புக்கும் போது நாம் அவரிலே மகிழ்ந்து இருக்கிறோம். நல்லா கவனம் பண்ணுங்க. வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது, தூய ஆவில வருகிற பொழுது அந்த மகிழ்ச்சியை, அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல நான் முதலாவது சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தையை குறித்து வருகிறோம். தயவு செய்து இப்ப குறிச்சுக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல சொல்லுவார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே, உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன், இவற்றை உங்களிடம் சொன்னேன், இவற்றை உங்களிடம் சொன்னேன் சொல்றார். இவற்றை, இந்த கடைசி வார்த்தை பாருங்க, இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்போ இதோ மேலே சொல்லிருக்கிற அர்த்தம் இல்லைங்களா? என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களோட சொன்ன. இவற்றைன்னு சொல்லும் போது மேல ஒரு வார்த்தை இருக்கும். அதனால நாம் இப்ப 10வது வசனத்தை நாம் படிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. 10வது வசனத்தை படிக்கணும் இல்லைங்களா? 10 படிக்கலாம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து, நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால், என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள், என் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். பாருங்க, இன்றைக்கு அன்பில் நிலைத்திருங்க. கட்டளை கடைபிடிக்கணும், கட்டளை கடைபிடிக்கணும். மக்கள் எடுக்கணும், வித படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதை வாழ்வாக்கணும், கடைபிடித்து கடந்தணும். அப்போ அவரோடு கூட அன்பு கொண்டிருக்கிறார் இருப்பான். இயேசு எப்படி அன்பு கொண்டிருந்தா அதே பழக்கம். அப்பொழுது தெய்வீகமான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களில் நிரப்பும். தெய்வீகமான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் நிரப்பும். பிரியமாக எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கும். நான் ஒரு கருத்து நான் சொல்லி நேரம் முடிச்சு பார்க்க நினைக்கிறேன். தயவுசெய்து எரேமியா புத்தகத்தை எடுங்க. எரேமியா புத்தகம் விடுங்க. எரேமியா புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். எரேமியா 15:16 சொல்லுவாரு, நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. அது எரேமியா சொல்றாரு. நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லணும், ஒவ்வொருவரும் சொல்லணும். என்னைக்கு நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், உங்களுடைய சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். என்ன அர்த்தம்? படிச்சு கேட்டு அதை வாழ்வாக்குற பொழுதுதான் உட்கொண்டோம் என்ற அர்த்தம். அதை வாழ்வாக்குற பொழுதுதான் உட்கொண்டோம் என்பது. அப்பதான் அது அந்த சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன. எனக்கு என் பைபிளை நீ பாப்பிலன்னா ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும்பொழுது அந்த பைபிளை வசந்த படிச்சிருவேன்.
படிக்கும்போது எனக்கு உள்ளத்தில் இருக்கும். தனியாக பைபிள் படிச்சு எழுந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் போட்டுட்டு இருப்பேன். வீட்டில் டான்ஸ் போட்டுருப்பேன். எங்கள் வைஃபெல்லாம் பார்ப்பாங்க, பயங்கரமாக சந்தோஷம் ஆயிட்டாரே சொல்லுவாங்க. பிரிமாக்களே கொண்டு வரானா அந்த வார்த்தை சொல்லப்படும். இரவு சொல்றால, நான் உன் சொற்களை கண்டேன் கண்டேன், பைபிளில் பார்த்தேன், கண்டேன், அவற்றை நான் உட்கொண்டேன், அது என் அந்த சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று நான் ஒவ்வொரு சொல்லான பிரியமாக்கள் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷம் பொங்கிக்கிட்டே வந்தது. என்னால் அடக்க முடியவில்லை. அந்த செய்தியை கொடுத்துட்டு முடியவில்லை. அநேக சகோதர சகோதரிகள் கூட அந்த செய்தியை கேட்டுக்கூட என்னோட கூட தொடர்பு கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் திட்டம். எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள், எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்க சொல்வார். இந்த எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது 2 விதமான நிலைத்தான். ஒன்று, அது சொல்வார்ல, கட்டளை கடைபிடித்து அவர் அன்புக்குள்ள வருகிற பொழுது என் மகிழ்ச்சின்னு சொல்வார். அப்ப பைபிளை இப்ப நல்லா படிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்வார். நேற்று ஒரு எரேமியா வசனம் படிச்சு பார்த்தீங்களா? எரேமியா சொல்லுவது படிச்சீங்க, நீங்க எல்லாம் குறிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், பைபிள கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா அப்படி சொல்றாரு. நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அதுதான் அவருடைய கருத்து. பைபிளை படிக்கணும். நான் பைபிள் படிக்கும் போதில் சில வசன வார்த்தை வச்சுன்னு வச்சிங்களா, அந்த வசன வார்த்தை படிச்சுனாக்க அங்கே ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு விட்டுக்கு அப்படியே வீட்டில் பாட்டு திரிச்சுக்கிட்டே இருந்தான். அதான் கொண்டு வரணும் பிரியமாகலே. ஏனென்றால் ஆண்டவர் பேசுகிறார், வழியாய் பேசுகிறார். உயிருள்ள கடவுள், நம்முடைய கடவுள் ஆண்டவர் உயிருள்ளவர், அவர் பேசுகிறவர். மகனே சந்தோஷமாயிருடா, மகனே சந்தோஷமாயிருடா, மகளே சந்தோஷமாயிரு என்று நம்மளோடு கூட பேசுகிறவர் 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 பார்க்கணும். நான் அந்த எரேமியா சொல்லுகிற வசனத்தை படிக்கிற பொழுதுன்னு கேட்டுக்க, அந்த கட்டளை கடைபிடிச்சா மகிழ்ச்சி, அடுத்து தூய ஆவிக்குள் மகிழ்ச்சி, இது ரெண்டுமே சேர்ந்து கடந்து வருகிறது தான். இப்ப அந்த ஆணுடைய வசன வார்த்தை கேட்கும் போது எரேமியா சொல்லிட்டேன். நீங்க அடுத்தது திருப்பாடல், தயவுசெய்து திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் ஆசிரியர் கூட பயங்கரமான உணர்வுல சொல்லிட்டு இருப்பார். திருப்பாடல 19:8 வசனத்தை நீ படிப்பிலன்னா அதுல அவர் சொல்றதுக்கு அர்த்தம் நல்லா இருக்கும். திருப்பாடல் 19:8, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. என் அன்புக்குறர்களே, நான் இறைவசன வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏன்னா நம் மக்கள் அதிகமா இறைவார்த்தை எடுக்க இறைவசன வார்த்தை அருள் வாக்கு. நம்முடைய கவலையிலே அருள் வாக்கு, நம்முடைய துக்கத்திலே அருள் வாக்கு, நம்முடைய பிரச்சனையிலே அருள் வாக்கு, நம்முடைய போராட்டத்திலே அருள் வாக்கு. அந்த அருள் வாக்கு இதெல்லாம் போக்கி எல்லாத்தையும் விடுதலை பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்க செய்கிறது. இறைவசன வார்த்தையை எடுக்கணும். நான் கடந்த நாளிலே ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சை பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு அங்கு எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் பைபிள் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் செய்தி குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுபடி சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். நெல்லி மரத்தை பற்றி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த பாதரு நல்ல அருமையாக நடத்திக்கிட்டு வந்துடுறேன். எப்படி எல்லாரும் பைபிள் எடுங்க, வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு. அவரு சொல்றது படிக்கல, வசந்த வாசிங்க சொல்லிட்டு இருந்தாரு. எல்லா மக்களுக்கு எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு அப்படியே படிச்சுட்டே வச்சுங்க. பார்க்க மாட்டேங்குது. பிரியமானவர்களே, என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே.
கொண்டு வரணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படித்தான் ஆண்டவர் இந்த நாளிலே மனமகிழ்ச்சி என்கிற ஒரு செய்தியை கொடுத்து பேசுகிறார். திருப்படராசி சொல்றாரு இல்லைங்களா, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அந்த திருப்படலாசிரியர் அங்க சொல்றது பார்த்து கொடுக்கும்போது திருப்பாடல் அது திருப்பாடல 119 எடுங்க. திருப்பாடல் 119 அந்த திருப்பாடல் 119 படிப்பு இல்லைனாக்க அந்த திருப்பாடல் ஆசிரியர் பயங்கரமான இறைவசன வார்த்தைக்கு, திருச்சட்டத்துக்கு, இறைநூலுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதுல 119 நீ பார்க்கிற பொழுது 92வது வசனம் நினைக்கிறேன், 92வது வசனம் வரிமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால், எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாமல் இருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன், நான் மடிந்து போயிருப்பேன். எனக்கு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்கு, நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஆம்பிரியமானவர்களே, நான் பைபிளை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு காலத்தில் அப்படி போயிட்டு இருப்பேன். இந்த பைபிள் வழியாத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசியது. நீ கலங்காது, திகையாது, திடமனதோடு கூட இரு, ஏனில் உன் கடலும் ஆண்டுமாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் துன்பத்திலே துயரத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு விடுதலை கொடுப்பேன். அவர் பேசினால்தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் நண்பர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், அநேக சகோதர சகோதரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் ஐயா இல்லைங்களா? திருப்பட ஆசிரியர் சொல்றதுல இன்னைக்கு நீங்க நான் எல்லாம் அதே திருப்பாடல 148வது வசனம் படிச்சா கூட அது ஒரு பயங்கரமா சொல்லுங்க. 143 148ல 143 இருக்கு நினைக்கிறேன். தூயானவரே சரியான சொல்லுங்க. 143 துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன, எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன. நம்ம என்ன சொல்லிட்டு முடிச்ச முன்னாடி இந்த வசனம் வருது. ஏன் தூயான்னு உணர்த்துறாரு. நீ சொன்ன வார்த்தையில இங்க இந்த பைபிள்ல இத்தனாவது அதிகாரத்துல இத்தனாவது வசனம் இருக்கிறான்னு தூய ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு. நான் கொஞ்சம் கிளாசிட்டேன். 143ல அல்ல சொல்லப்பட்டு பார்க்கணுன்ட்டு பிரியமகளே, என் துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன, எனினும் உன் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன, உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு மகிழ்விக்கின்றன. பேசுகிற கடவுள், நமக்கு சொல்லுகிற கடவுள். அப்படியே எனக்கு பிரியமகளே பார்க்கணும். இன்னைக்கு நாட்களிலே கண்ணீரோடு கவலையோடு எப்பொழுதும் மூஞ்சி வாட்டி போட்டிருக்கிற கவலமா இருக்கிற சகோதரமே, பைபிளை எடுங்க, இறைவசன வார்த்தை எடுங்க, படிங்க. அதுல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். என் கடவுள், உயிருள்ள கடவுள் பேசுவார். நம்முடைய பிரச்சனையிலே, போராட்டத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே, துக்கத்திலே அவர் பேசுவார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, நமக்கு வாழ்வளிக்கிறதாக, விடுதலை அளிக்கிறதாக, நலம் தருகிறதா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்வீர்கள். ஆமென். சரி, இந்த கட்டளை கடைபிடிக்கிற பொழுது கட்டளை மனுஷன் கடைபிடிச்சா அங்கே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வரும். கட்டளை கடைபிடிச்சா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வரும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வந்தா ஆண்டவரோடு கூட இணைந்து மகிழ்கின்ற ஒரு பாக்கியம். இணைந்து மகிழ்கிற கட்டளை கடைபிடித்தால் அவரோடு கூட இணைகின்றது. கட்டளை கடைபிடித்தால் பரிசுத்தமா இருந்தானுங்க அவரோடு கூட நான் பரிசுத்தராக, நீங்களும் பரிசுத்தராக சொல்லிட்டு அவரோடு இணைகின்ற ஒரு கருத்தா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சரி, இந்த கருத்தோடு கூட நான் வேற ஒரு வசனம் தூயா நுழைத்துக்கிற பார்த்தேன். திருப்பாடல்ல 32 நினைக்கிறேன். திருப்பாடல் 5ஆம் வசனம் எடுங்க. திருப்பாடல் முதல்ல 5ஆம் வசனம் எடுங்க. திருப்பாடல் 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அந்த வசனம் எடுங்க. அது ஒரு அருமையான கருத்தா இருக்கும். 5:11 திருப்பாடல் 5:11 உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அதுதான் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். இல்லைங்களா? அவர் எப்ப அந்த 11 எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பார்க்கணும். அந்த வசனத்தை பாருங்க, 11 வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி நான் தயவுசெய்து படிக்கணும்னு நினைக்கிறேன்.
படிக்க நினைக்கிறேன். படிச்சு மீண்டும் எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க, எடுத்து படிங்க பார்க்கலாம். அப்படி படிங்களா? உம்மிடம் அடைக்கலம் புகுவோர், உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அனைவரும் எல்லாரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் கழித்து ஆர்ப்பரிப்பர், அவர்கள் எந்த நாளிலும் எல்லா நாளிலும் கழித்து ஆர்ப்பரிப்பார்கள், சந்தோஷமா கைதட்டி பாட்டு ஆர்ப்பரிப்பார்கள். நீர் அவர்களை பாதுகாப்பீர், நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர், உம்மில் அக்களிப்பர். எனக்கு என் அன்புக்குள்ளே இதுல பார்க்கணும். முதல் வசனம், உம்மிடம் அடைக்கலம் புகுவோர், அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வார்கள். உங்களுடைய பிரச்சனையா, போராட்டமா, கவலையா, கண்ணீரா, ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடுங்க. ஆண்டவரே நீதான் அடைக்கலம் ஐயான்னு உள்ள நுழைங்க. உள்ள நுழைஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான். இப்படி சொல்லிக் கொடுக்கிறது பார்க்கணும். இன்னைக்கு நாம் எடுக்குது பார்க்கணும். ஆண்டவரே உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நீதான் அடைக்கலம், உள்ள நுழைஞ்சிரு, அவர் பார்த்துக்கிறார். ஆண்டவரே மகளுக்கு திருமணம் ஆகல ஆண்டவரே, அதனால ஒவ்வொரு நாள் வேலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவர்கிட்ட அடைக்கலம் போது அவர் அந்த மேரேஜ் காரியத்தை அவர் செஞ்சிடுவார். நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் அவரிடம் அடைக்கலம். அதனால தான் திருப்பட சொல்லும்போது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அனைவர் யாரா இருந்தாலும் மகிழ்வர். கட்டளை கடைபிடிக்கிற பொழுது பரிசுத்தம், பரிசுத்திலே அவரோடு உள்ள நுழைகிறோம். நுழைகிற பொழுது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், மகள ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போயிட்டு இருக்கு. பார்க்கணும். சரி, அந்த திருப்பாடலை 5:11 படித்தோம். இப்போ தயவுசெய்து 32 எடுங்க, 32 எடுங்க. அதுல ஏன்னா இப்ப என்ன பரிசுத்தம் சொன்னீங்களா, அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தத்துக்கு இன்னைக்கு மக்கள் மத்திய பரிசுல 32ல 11வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. 5:11 படிச்சோம், 32ல 11 படிச்சு பாருங்க. நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள், நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நான் என்ன சொன்ன, கட்டளை கடைபிடிக்கிற பொழுது பரிசுத்தம் வருகிறது, பரிசுத்தம் வருகிறது, அவருக்குள்ள உள்ள நுழைகிறோம். உள்ள நுழைகிற பொழுது அங்கே இருக்கு. அப்போ நீதிமான்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் ஆண்டவருடைய சந்தோஷமா இருப்பான்னு தான் அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கணும், நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, வாழ்கிறோமா, நீதியான ஒண்ணு வாழ்க்கை வாழ்கிறோம் பார்க்கணும். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கருத்துலாம் சொல்லப்பட நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். எனக்கு இந்த பொங்கெடுத்து ஆறா ஓடுதுன்றாங்களே, யாராவது தாகமா இருந்தா 2 வருடம் குடிக்கட்டும், அவனோட உள்ளத்திலிருந்து பொங்கெடுத்து ஆறா ஒண்ணுக்கு பொங்கெடுத்தா ஓடிக்கிட்டு இருக்குது, பொங்கெடுத்து தான் ஓடிக்குது. இறைவாசனம் படிக்கிற படிக்க படிக்க அங்க ஒரு வாசனம், இங்க ஒரு வாசனம், அங்க ஒரு வாசனம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. எல்லாம் ஆச்சரியம். இன்னைக்கு பார்த்தினாக்க இல்லத்தில் இறையரசு என்கிற ஒரு செய்தியை எல்லாம் நம்ம மாதத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்லாம் பார்க்கும் பொழுது அங்கே கேட்குறாங்க இருக்கு, சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் இந்த மாதிரி விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்க்குறோம், தவறாமல் பார்க்குறோம், மிக பயனுள்ளதாக இருக்காங்க. உண்மையே புரியவில்லை. இது நானும் நடத்துறது இல்லை, செய்யறது இல்லை. என் ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், அவரு என்ன சொல்றாரு அது சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு வசனம் எடுக்கிற அப்படி போயிட்டே இருக்கிறது தான். எல்லாம் பிரைஸ் சொல்லார். சரி, தொடர்ந்து நம்ம செய்தி பார்க்கலாம். அது திருப்பாடல் 45 எடுங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்ல இன்னும் போயிட்டு இருக்குது. திருப்பாடல் 45ல் 7 எடுங்க. அதுல ஒரு சில அந்த பிற்பகுதி எடுத்து பாருங்க. எல்லாம் முற்பகுதி வேண்டாம், பிற்பகுதி எடுத்து பாருங்க. சொல்லுங்க. பிற்பகுதி. கடவுள் உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து. பாருங்க, உமக்கே உரிய கடவுள், உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து. மகிழ்ச்சி நெய்யால், மகிழ்ச்சி நெய், மகிழ்ச்சியின் நெய்ன்னு சொல்லப்பட்டு நெய் இருக்கு. இந்த மகிழ்ச்சி நெய் எங்கிருந்து வருது? அந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய உடலிலிருந்து வருகிறது தான். அந்த ரத்தம் தான் மகிழ்ச்சியின் நெய்யா இருக்கிறது. அப்படி வேண்டுங்க, திருப்பொழிவு செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகமான காரியங்களை கொண்டு வரணும். இப்ப முதல்ல கட்டளை கடைபிடிக்கிற பொழுது, கட்டளை கடைபிடிக்கிற பொழுது பரிசுத்தம் வருகிறோம். கடவுளை கட்டளை கடைபிடிக்கும் போதும், தூயாவில் வருகிற பொழுதும்
அந்த நிலையை சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு வசனம் படிச்சோம். என்னது? உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சி நெய்யினால உமக்கு திருப்பலிவு செய்து அந்த மகிழ்ச்சிக்குள் கொண்டு வருகிறார்னு சொல்லப்பட்டோம். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள மகிழ்ச்சி வரும். அந்த தூயாவின் உணர்த்துகிறதான பற்றி மகிழ்ச்சி கடந்து வந்துகிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியை குறித்து நான் சொல்லிக்கிட்டே சொல்றேன். இன்னைக்கு நம்ம வழிநடத்துகிற தூய ஆவியா இருக்குமானால், நம்முடைய உள்ளத்தின் உள்ளத்தில் இருப்பவர் தூய ஆவியினர் இருக்குமானால், நம் துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக யோசிக்கிறவரா. என்ன பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறவர். இந்த வசனத்தை நான் படிச்சு கொண்டு வரணும் பார்க்கிறவங்க. இந்த கலாத்தியர் இப்ப இந்த ஆவிக்குரிய நிலை பார்க்கும் பொழுது பைபிள் சொல்லப்பட்டிருக்கும், கனியை கொண்டு மரத்தை அறிந்துக்கொள் சொல்லுவார். கனியை கொண்டு மரத்தை அறிந்துக்கொள்ளும் மத்தியில் பார்ப்போம். இது கொய்யா மரமா, மாமரமா, பிளாப்பரமா, கனியை கொண்டு மரத்தை அறிந்து. இந்த மரம் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற மரம் என்றால் என்னுடைய சொல், செயல், சிந்தனையிலே வெளிப்படுகிற காரியமா இருக்கும். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்றால், நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கின்றால், அங்கே தூய ஆவி நடத்துகிறதான். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலே பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய கனின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய கனி என்று சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கனியோன்னு சொல்லி அவர் கொண்டு வருவாரு. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்று சொல்வார். மகிழ்ச்சி என்று சொல்வார். அப்போ எனக்குள் மகிழ்ச்சி வருகிறது என்றால் தூயாவின் உணர்த்துகிறது தானே. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கள் கடவுள் என்னை ஆட்சி செய்கிறார் என்றால், அவருடைய ஆட்சி எனக்குள் இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு பொல்லாத பிசாசு என்னை ஆளுகை செய்கிறானால் அங்கே கவலையும் கண்ணீரும் துக்கமும் வேதனையும் பிரச்சனையுமா இருக்கும். ஆனால் கடவுள் என்னை ஆட்சி செய்கிறார் என்றால், கடவுள் தூயாவின் என்னை ஆட்சி செய்கிறார் என்றால் எனக்குள் கண்டிப்பா சந்தோஷம் இருக்கணும். நான் பார்க்கணும். தயவுசெய்து எடுங்க, ரோமர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை இத்தனை அருமையான வார்த்தை. இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதிலும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும், என்ன பாருங்க, தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இறை அரசு, கடவுளுடைய அரசு, இறை அரசு என்றால் இதுதான். இறையரசு என்பது இன்னைக்கு என்னை ஆட்சி செய்கிறார் என்றால் எனக்குள் ஒரு நீதி, அமைதி, மகிழ்ச்சி, தூயாவிக்குள் செயல்படுகிற. மற்றதெல்லாம் இருந்தா அது வேற ஆட்சியான அர்த்தம். பார்க்கணும் பிரியமானவர்களே, சத்தியவசனம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, இறைவசன வார்த்தை எப்படி சொல்லுகிறது, கடவுளை ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் கடந்து போகணும், வாழ்க்கை கடந்து கொண்டு வேணும். புனித பவுலடிகள் சொல்லுகிற பொழுது சொல்வார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் தான். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. 4 சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஒரு நிலை கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலும் தூய ஆவிக்குள்ளே வாழ்ந்து கடந்து போவதிலும் இருக்குமானால் அந்த வசனம் சொல்லுகிற காரியமாயிருக்கும். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து எப்படி பைபிளை படிக்கணும், தூயாவிலே ஜெபிக்கணும், வழி நடத்தப்படணும். இணைந்து ஆண்டோடு இணைந்து எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க சொல்லுகிறார். அவர் எப்படி உள்ளத்தை சொல்லிட்டுதான். என் அன்புக்குள் தூயாவிக்குள் வருமானால் என்னுடைய வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சி தான், எப்படிப்பட்ட உணர்வு தான். தயவுசெய்து நீங்க குறிச்சு விடுங்க, நீ பார்த்துக்கிடுங்க. நீங்க அபுகுப்புக்கு பார்க்கும்போது அபுகுப்புக்குள்ள 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்துல பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த இறைவாசனம் சொல்லுகிற தூயாவியால் இயக்கப்பட்ட அந்த கடவுளுடைய ஆவியால் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு
மனிதன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அத்திமரம் துளித்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயன் அற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உருவேன். மகிழ்ச்சி உருவேன். பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில வறுமை வறுமை எப்படிப்பட்ட வறுமை இல்லாம போனா கூட நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சொல்லி கொடுக்கிறார். அது தூய ஆவினாலே வருகின்ற, அவரோடு கடவுளோடு கூட இணைந்து வருகின்ற ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்க வறுமையில மாத்திரம் மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்துல கூட மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்களுக்கு யாராவது இல்லாது பொல்லாது சொல்லி உங்களை நோக்கடிச்சா கூட நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருக்க முடியும். பார்க்கணும் பிரியமாக்களே, நம்மளுக்கு ஏதாவது இல்லாது பொல்லாது யாராவது சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைய உண்டு. நான் பேர் கேட்பாங்க, பிரதர் எப்படி இப்படிலாம் சொல்லி கூட நீங்க பிரியமாக்களே, அந்த அவருக்குள்ளாக இணைந்து இருக்கிற பொழுது, கட்டளையை கடைபிடித்து அவர் தூயாக்கி நடக்கிற பொழுது படிச்சு வரும். பைபிள் சொல்லுது, நான் பார்க்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுக்கிற பொழுது 41வது வசனம் நினைக்கிறேன். 41வது வசனம் அது சொல்லப்பட்டிருக்கும். அதுல மத்திய சொல்லுகிற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் அது சொல்லுவார். 40 நினைக்கிறேன். அது சொல்லும்போது உங்களுக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்க மகிழ்ந்து அக்களித்து களி கூறுங்கன்னு சொல்லுவாங்க. 40 நான் எடுக்கிற பாருங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டு 40 என் பொருட்டு அதுதான் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது, உங்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் மகிழ்ந்து பேரு உவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். எப்படி அருமை சொல்லிருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு மின்னலில மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அருமையான வார்த்தை இருக்கு. பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் யார் நினைச்சா கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்களே இருக்கவே மாட்டேன். சந்தோஷப்பட்டு இருக்கு. என் பொருட்டு ஆண்டுக்காக பொருட்டு இருக்கு. என்னை பார்த்து வறுமையில துன்பத்தில் இருந்தா கூட மகிழ்ச்சி, துன்பத்திலே துன்பத்திலே மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல பெருமாளே, மற்றவர்களை வெறுத்தா கூட நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். மற்றவர்களை வெறுத்தா கூட அது மகிழ்ச்சி. அதே அதிகாரத்தை மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன். என் பொருட்டு உங்களை இல்லாத சொல்லிருக்கேன். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கணும் பிரிவாகுலே, பார்க்கணும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். எனவே இந்த அருமையான வேளையிலே மன மகிழ்ச்சியா இருங்கள் என்கிற ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களை எப்ப கொடுப்பீங்களா? இறைவசர வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தன கட்டளைகள் கடைபிடித்து வாழ்கிற பொழுது, தூய ஆவினாலே வழிநடத்தி செயல்படுகிற பொழுது நமக்குள்ள தெய்வீகமான மகிழ்ச்சி கலந்து வரும். கேட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
மகிழ்வோம் மகிழ்வோம் இனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாரளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரான என் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு சொந்தமாகி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையில் எங்களை மகிழ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்து மகிழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையில் மகிழத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்து இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் என்றும் மகிழ்ச்சி பொங்க செய்ய ஆண்டவரே உமது இறை வார்த்தையின் வழியாய் அவர்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே முன்னின்று ஆண்டவரே ஏற்பாடு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. வறுமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தொழிலில் நஷ்டம் ஆண்டவரே, நஷ்டம் ஏற்பட்டிருக்கிற தொழில்கள் ஆண்டவரே வளர்ச்சி அடைத்தும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு சமாதானத்தை, தொழிலிலே சமாதானத்தை, மகிழ்ச்சியும் தாரும் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்றும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த பெரும் வாக்கியத்தை ஆண்டவரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளையின் மத்தியில் அசைபாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறான வாழ்க்கைக்காக கண்ணீர் விடுகிற பெற்றோர்களை ஆண்டவர் பார்க்கிறார். சிறப்பாக தன்னுடைய மகளுடைய போக்கு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லை, தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார் மகள். அதற்காக கண்ணீரோடு கொண்டிருக்கிறாங்க. அந்த மகளுக்கு எவ்வளவோ புத்திமை சொல்லி பார்த்தார்கள். அந்த மகள் தவறான வழி போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்று கண்ணீரோடு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட அந்த அப்பா, அந்த பிள்ளையினுடைய அப்பா கண்ணீர் விட்டு ஜீவிச்சு கொண்டிருக்கிறார். சகோதரனுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார், மனம் இறங்குகிறார். அந்த மகளுடைய நிலையை மாற்றுகிறார். கல்லான பிடிவாதமான இந்த இதயத்தை எடுத்து மாற்றி ஒரு புதிய இதயத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த மகளுடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். ஒரு தொழிலை ஆரம்பித்தார்கள், அது நஷ்டப்பட்டு போனது. வேற ஒரு தொழில் செய்வதற்கு வழியும் இல்லை. அதனால் கைவிரிச்சிட்டு வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் மீண்டும் அந்த தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நஷ்டப்பட்டு போனதை மீண்டுமாய் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தொழில் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வதியும் தொடர்ந்து உம்முடைய கிருபையானது, உம்முடைய அருளானது, உம்முடைய ஆசீர்வாதமானது செய்தியை கேட்டிருக்கிற அத்தனை பேர் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவிடம்